உங்க ட்ரெஸ் சரியான முறையில அயன் பண்ண முடியலையா? எத்தனை தடவை அயன் பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா அயன் பண்ண முடியல, கவலைப்படாதீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இந்த வீடியோல நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, உங்க ட்ரெஸ்ஸ ப்ராப்பரா அயன் பண்றதுக்கு நான் சொல்ற ஒரு 5 டிப்ஸ மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க ட்ரெஸ் பெர்ஃபெக்ட்டா அயன் பண்ணிடலாம். ஈஸியான டிப், ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில பிராக்டிகலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் அயனிங் மிஷின் ஆன் பண்றது, எப்படி அயன் பண்றதுன்னு பேசிக்கான டீச்சிங் பண்ணுவோம். ஒரு வாஷிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுப்போம். அதே போல லாண்ட்ரி பிசினஸ் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி பண்ணணும், மிஷினரிஸ்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதே போல எவ்வளவு லேபர் தேவைப்படுங்கிறதுக்கான 3 days பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோ போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். உங்க ட்ரெஸ் அயன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, எப்பயுமே நல்லா ட்ரையா காய வச்ச ட்ரெஸ் தான் நீங்க அயன் பண்ணிடணும். ஒரு பாதி ஈரத்திலேயோ இல்லன்னா கொஞ்சம் ஈரமாவோ அயன் பண்ண கூடாது. ஏன் அயன் பண்ண கூடாது அப்படின்னா, நீங்க அயன் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களை தண்ணியத்தான் காய வைக்குமே தவிர உங்களோட ட்ரெஸ் ப்ராப்பரா அயன் பண்ணாது. அதனால நல்லா காய வச்ச துணியத்தான் நீங்க அயன் பண்ணணும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மெட்டீரியலுக்கு தகுந்தாப்புல நீங்க ஹீட்டோட செட்டிங்ஸா மாத்தி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, காட்டனுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமா தேவைப்படுறதுனால ஹை ஹீட்ல வச்சுக்கணும், பாலிஸ்டருக்கு மீடியமான ஹீட்ல வச்சுக்கணும், சில்க்கு லோ ஹீட்ல வச்சு நீங்க அயன் பண்ணணும். இப்படி அயன் பண்ணா மட்டும்தான் உங்க ட்ரெஸ் பர்ஃபெக்டா அயன் ஆகும். அதனால ஹீட்டை ப்ராப்பரா செட் பண்ணி அயன் பண்ணுங்க. மூணாவது டிப் என்ன அப்படின்னா, உங்க அயன் பண்ற இடம் சரியான இடமா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சோஃபாவிலையோ ஒரு பெட்லயோ நீங்க போட்டு அயன் பண்ணீங்கன்னா சரியா அயன் பண்ண முடியாது. அதனால ஒரு பிளாட்டான சர்ஃபேஸா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, ஒரு டேபிளா இருக்கலாம், இல்லன்னா அயனிங் பண்றதுக்காகவே அயனிங் போர்ட் விக்குது. அந்த மாதிரி பிளாட்டான சர்ஃபேஸ்ல அயன் பண்ணா உங்க ட்ரெஸ் நீட்டா பர்ஃபெக்டா அயன் பண்ண முடியும். நாலாவது டிப் என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸோட கிரீஸ ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அயன் பண்ணணும். ட்ரெஸ்ஸோட கிரீஸ் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டைப் ஆஃப் கிரீஸ் வச்சு அயன் பண்ணுவாங்க. ஒண்ணு பிளாட்டா அயன் பண்ணுவாங்க, கிரீஸ் வச்சு அயன் பண்ணுவாங்க. பிளாட்டா இருக்கிற பேண்ட்ல நீ கிரீஸ் வச்சு அயன் பண்ணா அந்த அயனிங் சரியாவும் வராது, நீட்டாவும் இருக்காது. அதனால கிரீஸ் வச்சிருக்க பேண்ட்ல ப்ராப்பரா நீங்க கிரீஸ் வச்சு அயன் பண்ணணும். கடைசி டிப், 5வது டிப் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டிப். எப்பயுமே நீங்க அயன் பாக்ஸ கிளீன் பண்ணிட்டு அயன் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பேஸ் பிளேட் நீங்க ஹீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பேர்ன் ஆயிருக்கும். பேர்ன் ஆகிறனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அழுக்கு நம்ம ட்ரெஸ்ல ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னா, பேக்கிங் சோடாவோ இல்ல வினிகரோ வச்சு நீங்க கிளீன் பண்ணலாம். எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். அதனால உங்க அயன் பாக்ஸ் எப்பயுமே கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த 5 டிப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க ட்ரெஸ் ப்ராப்பரா பர்ஃபெக்டா அயன் பண்ணிடலாம். அதுவும் சுலபமாகவும் ஈஸியா அயன் பண்றேன். அதனால மறந்துடாம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.